நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் மனமே மனமே நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய மனமே மனமே நிகழ்ச்சியில மன சிதைவிலிருந்து வெளிவருவது எப்படி, மன அழுத்தத்திலிருந்து குறிப்பாக வெளிவருவது எப்படி, இதற்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்பது குறித்து இன்றைக்கு நாம் பேசப் போகிறோம். அது மட்டுமில்லாமல் நேயர்களான உங்களுக்கு உங்களுடைய இல்ல வரவேற்பில் எழும் சந்தேகங்களில் நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளக்கங்களை அளிப்பதற்கும் பதில் தருவதற்கும் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர். இவரை பத்தி நிறைய சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா 2007 மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்றவர். அது மட்டும் இல்லாம ஐடி இண்டஸ்ட்ரியில டெலிவரி ஹெட்டா தற்பொழுது அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில் பட்டப்படிப்புகளை பெற்று பட்டய படிப்புகளை பெற்று மருத்துவராக திகழ்ந்து கொண்டிருக்கும், மனநல ஆலோசகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரு ஷீபா லூர்தஸ் அவர்களை நம்முடைய அரங்கத்துக்கு வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் தான். ஓகே. இந்த ஷோல நம்ம பார்க்கும்போது நிறைய மன அழுத்தங்கள் அப்படின்னு உட்படும் பொழுது பெண்கள் தான் அதிகமா உட்படுறாங்க. பட் நான் அந்த ஹோஸ்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி வந்திருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பா ஒரு பர்சனலா ஏன்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு எழுதக்கூடிய ஒரு கேள்வி நம்ம தமிழ்நாட்டினோட அழகின்னு தேர்ந்தெடுத்துட்டால குறிப்பா நடிகைகள் மீடியா ஃபீல்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க அதை விட்டுட்டு ஐடி ஃபீல்ட் நீங்க போறீங்க. அது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்றனால நீங்க அங்கிட்டு போயிட்டீங்களா? அப்படி இல்ல, எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு ஐடி தான் என்னுடைய குறிக்கோளாவே இருந்தது. ஐடி மனோ தத்துவம். பட் இது ஒரு திறமையா காற்றுக்கான ஒரு வழியா மட்டுமே நான் மிஸ் தமிழ்நாடு கருதனையை தவிர்த்து அதை ஒரு ப்ரொஃபஷனா, அதாவது பணம் செய்யும் ஒரு துறையா அதை நான் கன்சிடர் எப்பொழுதுமே பண்ணது கிடையாது. மீடியா ஃபீல்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த அளவுக்கு எனக்கு அதுல ஆர்வம் இருந்தது கிடையாது. என்னுடைய ஆர்வம் எல்லாம் ஐடி, மனோ தத்துவம், ரைட்டர், எழுதுறது. என்ன மாதிரி புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க? நிறைய மன உளைச்சல், அத எந்தெந்த மாதிரி வகையில நம்ம தவிர்க்கலான்ற ஒரு புத்தகங்கள் இப்போ கரண்டா எழுதிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து ஒரு கவிதை புக் ஒன்னு பப்ளிஷ் ஆக போகுது. பன்முக திறமைகளை ஒருங்கிணைத்து வந்திருக்கீங்க. உங்களோட வரவேற்பில் எங்களோட ஆசிரியர் தொலைக்காட்சி மிகவும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பா மன அழுத்தத்திற்கு அதிகமாக பாதிக்கப்படுவர்கள் இல்லத்தரசிகள், அடுத்து வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள். இவங்க ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபுல்லா இன்புட் பண்றது பாத்தீங்கன்னா குழந்தைகளிடம் தான் அதிகமா அந்த தாக்கங்கள் ஏற்படுத்தும். குறிப்பா இப்போ எக்ஸாம் டைம்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதை குறித்து நம்ம நிறைய பேசலாம். முதல்ல குடும்ப பெண்கள் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? ஒரு ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு டாக்டர் கொடுக்கும்போது சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. உங்களோட மைண்ட் கான்சன்ட்ரேஷன் நீங்க போகும்பொழுது அந்த ஒருங்கிணைக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ். நீங்க அறிவுரைகளோ இல்ல குறிப்புகளோ சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க? குறிப்புகள் அப்படின்னா அதற்கு முன்னால நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். ஏன் பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆண்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களோட அதிகமா இருக்கு அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்கள் கிட்ட ஒரு அடக்குமுறை அப்படின்ற ஒரு பானை இருந்தது கிடையாது. அவங்க அவங்களுடைய நண்பர்கள் திருமணத்துக்கு முன்னாடியும் இருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறமும் இருப்பாங்க. அவங்க 4-5 இடங்கள் போகிறது. அவங்களுடைய அடக்குமுறை அப்படின்றது இந்த சொசைட்டில அது இருந்தது கிடையாது. ஆனா பெண்களுக்கு அப்படின்னா நிறைய அடக்குமுறை இருக்கு. பொறுப்புகளும் எப்படின்னா அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பழைய தோழிகள், அந்த பழைய உறவுகள், எதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்டா இருந்ததோ அதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் இல்லாமலே போயிடுது. அந்த ஒரு பொறுப்புகள். இன்னொன்னு குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பினான்சியலா ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமே ஒழிய பெண்கள் தான் அந்த குழந்தைகளை வளர்க்கறது, ஊட்டம் ஊட்டி அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வருது எல்லாம் பெண்களுடைய பொறுப்பா அமையுது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்றது கூடும் பொழுது இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக வருதுன்னு சொல்றீங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் பெண்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இன்றைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா வேலைக்கு போயிட்டு சரியா ரெஸ்ட் எடுக்காம வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தா சமையல், நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி போயிட்டு இருக்காங்க. இல்லன்னா சில பெண்கள் வீட்டோடவே இருந்துட்டு நான் என்னுடைய குழந்தைகளை பாத்துக்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்டுடைய குடும்பத்தை பாத்துக்கிறேன், இப்படியே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அவங்களுக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கணும். நல்ல தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு காலர் ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார்
செட்டிப்பாளையம் போத்தனூர் டு செட்டிப்பாளையம். உங்களுடைய கேள்வியை வந்து டாக்டர்கிட்ட கேட்கலாம், ஆலோசகர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம். 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 டாக்டர் ஷீபா பேசுறேன். ஆமாங்க, மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி, குழப்பாங்க, ரொம்ப இதான ஒரு தொல்லையாவே இருக்கிறது மனது. உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குங்க? 60 வயசு ஆயிடுச்சு. 60. உங்களுடைய குழந்தைகள், உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? குடும்ப வாழ்க்கை 3 பொண்ணுங்க, ஒரு பையன். பையன் வந்து டிரைவரா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பொண்ணுங்கள் அவங்க வீட்டுல இருக்காங்க. ஒரு வாழ்க்கை இல்லாத பொண்ணு, கணவரால் கைவிடப்பட்ட பொண்ணு ஒண்ணு, அதனுடைய குழந்தை ஒண்ணு. இவ்வளவுதான். இவங்களுக்கு எல்லாமே என்னுடைய பாதுகாப்புல தான் வளர்க்க வேண்டியது. உங்கள் மனைவி? அவங்க ஒரு நோயாளி, சர்க்கரை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஒரு ஆளுடைய இதுலதான் எல்லாமே நடக்குது. இந்த நிலையில மன அழுத்தங்களும் ரொம்ப குழப்பமும் ரொம்ப அதிகமே. மன அழுத்தங்கள் எப்ப உருவாகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு உணர்வுகள் தோணுது. அந்த உணர்வை காட்ட முடியானாட்டியோ, இல்ல நம்ம மனசுலயே அத வந்துட்டு வச்சுக்கிட்டே அடக்கி வச்சுட்டு இருக்கிறனாலயோ நம்ம மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது. உங்களுடைய மன அழுத்தத்துக்கான காரணம், நீங்க பேசுறத வச்சு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, உங்களுடைய குழந்தைகள், குழந்தைகளுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய மனைவியுடைய உடல்நல பிரச்சனைகள், இது எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு குழப்பத்துக்கும் ஒரு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் நீங்க ஆளாவுறீங்க. இதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க வந்துட்டு, உங்களுக்கு இத நான் ஒரு சஜஷனா சொல்றேனே, நம்ம கண்ட்ரோல்ல, அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் உள்ள விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம வந்துட்டு நல்லா யோசிச்சு அதுக்காக நம்ம வருத்தப்படலாம். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் தரனால முடியும். ஆனா நம்ம கட்டுப்பாட்டுக்கு இல்லாத ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு வருத்தப்பட்டால் அதுக்கு சொல்யூஷன் நம்மளால தர முடியாது. புரியுதுங்களா? சோ நீங்க வந்துட்டு சில வருத்தங்கள் எடுக்கும்போது உங்க கண்ட்ரோல்ல எது வருது. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு குடும்பத்துல பிரச்சனை ஆயிட்டு வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைகளை உங்களால ஏதாவது சரி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா? அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது இவ்வளவுதாங்க. தங்களோட எங்களோட வாழ்க்கை ஓடிக்கணும். அப்போ இத ஒண்ணும் செய்ய முடியாது, இது இவ்வளவுதான். இதுக்கான வழிகள் பிறக்கும். ஆனா இத ஒட்டி நீங்க வந்துட்டு மன அலைச்சல்ல இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கறனால எந்த ஒரு பயனும் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம வந்துட்டு மன உளைச்சல், நம்ம மனுஷங்க மன உளைச்சலுக்கு ஆள் ஆவாம இருக்கவே முடியாது. ஆள் ஆகிதான் தீரணும். பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, நம்மளை சுத்தி ஒரு குடும்பங்க இருக்காங்க. ஆனா நம்மளுடைய மன உளைச்சல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மனால சரி பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல இருக்கான்றத மட்டும் நம்ம பாத்துக்கணும். அது இருந்தால் இந்த மன அலைச்சல் ஒரு பயனாவும் முடியும். அத நம்மனால சரி பண்ணி சீக்கிரம் அந்த மன உளைச்சல் இருந்து வெளியே வர முடியும். இல்லன்னா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் இதுல மாட்டிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழப்ப நிலையில இருக்குன்னு, இந்த குழப்பம் முடியவே முடியாது. சோ சில சந்தர்ப்பங்கள் அது சரியாகிற வழியில நீங்க விட்டுடுங்க. உங்களால எதாவது சரி பண்ண முடியுமோ அதுக்கான சில ஸ்டெப்ஸ நீங்க எடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. மனமே நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். மேடம், இது வந்து நம்ம இந்த பெண்களை பத்தி நம்ம குறிப்பா பேசணும். இப்போ வந்து இல்லத்தரசிகளை பத்தி பேசணும். இதே இது வந்து குடும்பத்துக்கு போகும்பொழுது, அவங்க குடும்ப பெண்கள் வந்து வேலைக்குன்னு ஒரு பரிணாமம் வரும்பொழுது அங்க வந்து இரட்டிப்பான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இதுல இருந்து எப்படி வெளிவரது? இரட்டிப்பான மனநிலை, அதாவது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும், நான் முதல்ல சொல்லக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ணணும். இது முதன்மை, இது முக்கியம், இது வந்துட்டு அதுக்கு அடுத்து. பொறுப்புகள் அதிகமா இருக்கு, கம்மின்றது செகண்டரி. ஆனா நம்ம வந்துட்டு நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களோட பெண்கள் இதுல ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப அந்த மாதிரிதான் நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டின்னு தான் சொல்லுவோம். இப்போ மேன் கூட வந்துட்டு, அதாவது ஆண்கள் அதிக ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பெண்கள் ஒரு விஷயத்த 1000 கோணலா யோசிக்கக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு.
சோ இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்குது. திருமணத்துக்கு அப்புறமும் சரி, அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்டு பொறுப்புகளும் பாத்துக்கணும். ஆனா அவங்களுடைய பொறுப்புகளை அவங்க பிரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் உடல் அலைச்சலுக்கு ஆளாகாம அவங்கனால எந்த பொறுப்புகள் ஏத்துக்க முடியுமோ அவங்களுடைய நடைமுறைக்கும் இல்ல பினான்சியல் ஸ்கோப்புக்கும் அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஸ்டேட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு பொறுப்புகளை செட் பண்ணி அதை நோக்கி மூவ் ஆனா அந்த மாதிரி சில மன உளைச்சல்கள்ல இருந்து பெண்கள் தப்பிக்கலாம். இப்ப குறிப்பா மேடம், இப்ப பெண்களுக்குன்ற இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து மன உளைச்சல் வந்து வெளிவரதுக்கு உண்டான சோர்சஸ் வழி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு படத்துக்கு போவது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து பேசுறது. இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இல்லாம மற்றபடி பொழுதுபோக்கான விஷயங்கள்ல வந்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் செலுத்தலாம்? அதுக்கு முன்னாடி காலர் லைன்ல பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், என் பேர் ஈஸ்வரி சார். நான் வந்து மதுரையில இருந்து கூப்பிடுறேன் சார். உங்களுடைய கேள்வி மேடம் கேட்கலாம், கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். முக்கியமான சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. வணக்கம் மேடம். இது வந்து முக்கியமான மக்களுக்கு வந்து முக்கியமா தெரியும். இன்னைக்கு நிலைமையில வந்து மன அழுத்தம் வந்து பெண்களுக்கு வந்து எப்படி மெயினா இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்கள் இதை பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா, அதாவது இப்ப எப்படி பிரச்சனைகள் வருதுன்னா, குடும்பங்கள்ல வந்து பெண்கள் வந்து கரெக்டா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா கணவர் வந்து ஒரு தவறான இதுல போயிடுறாரு பெண்களோட. அப்படி இருக்கிற நிலைமையில வந்து அதை வந்து அவங்க வந்து பேச நினைக்கிறது இல்லையா மேடம்? அது ஏன் மேடம்? அப்ப வந்து அந்த விஷயங்களை நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவங்க வரலைங்கிற நிலைமையில மிகவும் மிகவும் பாதிக்கப்படுது மனசு. அப்ப நிறைய பேர்ட்டு ஆலோசனை கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள அதை பெருசா எடுக்காதீங்க, உங்க வேலையை மாத்திரம் பாருங்க, அதை நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அது வந்து நமக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது மேடம். அதுக்கு ஏன் மேடம்? அது எதுல இருந்து வெளியே வரைக்கும் என்ன மேடம் பண்ணலாம்? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டுங்க. உங்களுக்கான பதிலை வந்து மேடம் வந்து டிவில நேரலையில சொல்லுவாங்க. அழைத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த விஷயத்தை தான் கேட்கல வந்தேன் மேடம். அதாவது இந்த உங்க கொஸ்டின்ல பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையில ஆரம்பித்தோம், சந்தேகம் அப்படின்ற வந்து ஒண்ணு இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து என்னதான் வந்து ஒருத்தவங்களை நம்பினாலும் அவங்க நம்ப மாட்டேன்றாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அதுலயும் ஒரு வந்து விடாத நம்பிக்கை இருக்கும். சோ அவங்க அதான் சொன்னாங்க, இதுல இருந்து எப்படி வெளியே வருது, குறிப்பா வந்து ஆண்கள் வந்து பெண்கள் மேல் திணிக்கப்படுவது சொல்றாங்க. சோ உங்களுடைய கேள்விக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஆலோசனை தான் சொல்ல முடியும். ஆண்களுடைய மனநிலைய ஃபர்ஸ்ட் பெண்கள் அறிந்துக்கணும். அதாவது இப்ப நம்ம குடும்ப தலைவன்றவரு, இப்ப ஆண்கள் பல வகை, பெண்கள் பல வகை, அவங்களுடைய குணாபிஷேகம், ஒருத்தருடைய பிராட்-அப் ஸ்டைல் எல்லாமே டிஃபரெண்ட். சோ நம்மளுடைய ஆண்கள், அதாவது நம்மளுடைய ஹஸ்பண்ட், இப்ப உங்க பார்ட்னரை பத்தி நீங்க அதிகம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க எந்தெந்த மாதிரி மைண்ட் செட், எந்தெந்த டைமிங்ல இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம போய் சில விஷயங்கள் கேட்கும் போது அது ஆவாது. அதாவது இடம் பொருள் ஏவல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இது பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கா இருந்தாலும் சரி. நம்ம இப்போ ஒருத்தர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, இல்ல ஒரு குறையா ஃபீல் பண்றோம், அதை உட்கார வச்சு பேசணும் அப்படின்னா அதுக்கான சில வழிமுறைகளை நம்ம அவங்கள ஏற்படுத்தி விடுறதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி தரணும். ஏன்னா நமக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனைக்கு ஆன ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்படி நம்ம நினைக்கும் போது அவங்களுடைய கரெக்டான டைம்க்கு அவங்களுடைய மைண்ட் செட், அதாவது ஒய்ஃபை விட ஹஸ்பண்ட யாரு தெரிஞ்சிருக்க போகுது. சோ அந்த மாதிரி ஒரு சூட்டபிளான டைம்ல அவங்களை உட்கார வச்சு, இதை எனக்கு காயப்படுத்துது, நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப இதா படுது, சோ நீங்க இந்த மாதிரி இருந்தா நான் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாவுறேன்னு நீங்க வந்துட்டு எடுத்து சொல்லலாம். அப்படி எடுத்து சொல்லியும் வந்துட்டு அந்த ஆண்கள் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை நிச்சயம் தேவைப்படணும். ஏன்னா குடும்பம் ஒரு பொறுப்பு அப்படின்றது, ஒரு குடும்ப தலைவனா அவங்களுக்குன்ட்டு பல பொறுப்புகள் இருக்கு. சோ அத ஒரு குடும்ப தலைவி வந்து இல்ல என்னால முடியல, நீங்க இப்படி பண்றீங்க, நம்ம இதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா குடும்ப தலைவன் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா எடுத்து, சரி இந்த மாதிரி நம்ம சரி பண்ணா நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி நல்ல முறையில கொண்டு போலான்றதை யோசிக்கிறத விட்டுட்டு நான் கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சூழ்நிலைய நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆண்களா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அந்த அணுகுமுறையை பார்த்து ஆளணுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு ஆலோசனையா தரேன். கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மேடம். இப்போ வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இரட்டிப்பான முறையில் டபுள் த டைம்ஸ் வந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து ஆளாகும். ஏன்னா டு பேலன்ஸ்ட் இன் ஃபேமிலி அண்ட் கம்பெனி. ஸோ ரெண்டையுமே வந்து ஒரு திராஸ்ல வைக்கும்போது இட் இஸ் சேம் லெவலில் தான் இருக்கணும்னு வந்து பெண்கள் ஃபீல் பண்ணாங்க. பட் ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த பேலன்ஸை வந்து குலைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து
ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஒரு வெளியில போறான் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து பிரச்சனை அவனை சுத்தி, ஆனா ஒரு பெண் வெளியே போனா பிரச்சனைக்கு வந்து நடுவுல தான் வந்து அவங்க இருக்காங்க. ஒரு சில நேரத்துல அவங்களும் பிரச்சனையா மாறாங்க ஸ்ட்ரெஸ்னால. இப்ப நீங்க ஐடி ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க. சோ நீங்க வந்து நிறைய வந்து உங்களுடைய வேலை பார்க்குற கோலிக்ஸாக கூட இருக்கட்டும், அல்ல வந்து ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு சில பேரோட ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து நமக்கு வந்து மைண்ட் டென்ஷனே கொடுக்கும். ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து நம்ம வந்து வேலையை பார்க்கலாம்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன் இருக்கு பேசுறேன். ஹலோ வணக்கம், மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன் சார், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ஆனந்தங்க சார். உங்க கேள்வியை மேடம்கிட்ட கேட்கலாம், நீங்க கேளுங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. மேடம் அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைங்க. சின்ன ஏதாவது சொன்னா கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, நம்ம ஏதாவது சின்ன ஒரு வீட்டுல சாப்பாடு செய்யல, குழம்பு செய்யல, ஏதாவது அம்மா வீட்டுக்கு போறது வர்றது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எந்த ஒரு சின்ன இருக்க பேச எடுத்துட்டு அங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஒரு கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. இங்க அடிக்கடி சண்டை போட்டு போறதுனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வந்து நிறைய இதாயிடுச்சுங்க. ஹலோ ஹலோ. சோ உங்களுடைய சூழ்நிலை வந்துட்டு நீங்க சொல்றத வச்சு என்னால என்ன உணர முடியுதுன்னா, உங்களுடைய மனைவியால் நீங்க வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவுறீங்க. உங்க மனைவி எதனால இப்படி இருக்கிறாங்க, அதை எப்படி சரி செய்ய முடியும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் ஆண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள்கிட்ட ஆண்களோட பிடிவாத குணம் ரொம்ப அதிகம். இது திருமணமான எல்லா ஆண்களும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். பெண்களுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆசைகள், சின்ன சின்ன விருப்பங்களும் தன்னுடைய குடும்ப தலைவன், தன்னுடைய கணவன் செய்யணும்ன்றதுல ரொம்பவே அவங்க குறிக்கோளா இருப்பாங்க. அது சின்ன விஷயமா இருக்கும் அந்த ஒரு ஆணுக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு அதுதான் பெரிய விஷயம். நம்ம கணவன் ஒரு பூ வாங்கி கொடுத்தா போதும், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். வரும்போது வந்துட்டு ஒரு 3 ரோஸ் அன்னிட்டு ஐ லவ் யூன்னு சொன்னா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி இருக்கிறவங்க தான் பெண்கள். சோ அவங்களுக்கு உங்க மேல நிறைய சில டிசையர்ஸ், அதாவது எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள்ல ஏதோ ஒண்ணு குறைவை இருப்பதால உங்களுக்குள்ள பிரச்சனைகள்ன்றத மட்டும் தான் நான் உணர்றேன். சோ நீங்க அவங்களோட நீங்க உட்கார்ந்து பேசி ஆலோசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பேசிஸ்ல உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றீங்க, இருந்தும் உங்க 2 பேத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க பேசுங்க. நம்ம ஏதாவது ஒரு சொல்லிட்டோம்னா உடனே எங்க அம்மா வீட்டு கிளம்பி உடனே போயிடுவாங்க, அங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அதாவது உங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன விஷயம் அவங்க மனச பாதிக்கப்பட்டாலே அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல. சோ ஒரு கணவனா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தேவைப்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு சென்சிட்டிவாவும் அவங்க இருக்க கூடாது. அட் தி சேம் டைம் நீங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணுங்க மேடம். ஓகே, லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, லவ் மேரேஜ் தான் பண்ணுங்க. லவ் மேரேஜ் பண்ணா ஏதோ சின்ன ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதா சொல்லிட்டு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உடனே கிளம்பி அம்மா வீட்டு போயிடுவாங்க, இங்க இருக்கவே மாட்டாங்க. நான் தான் போய் அந்த இடம் கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பாங்க, மறுபடியும் பிரச்சனை வச்சு உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உட்கார்ந்து பேசி அவங்களுடைய குறைகள் என்னன்னு நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களா? ஆமா மேடம், நான் போய் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. உடனே அம்மா என் அப்பா இருந்துட்டு அம்மா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது பரவாயில்ல. ஆனா அவங்க வீட்டை விட்டு ஒரு சின்ன விஷயங்கள் கூட அவர் வீட்டை விட்டு போறாங்கன்றதுக்கான காரணம் என்னன்றது ஒரு கணவனா உங்கனால இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஆலோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா? நான் என்ன சரி நான் பண்ண தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சரி நீ வா, சரி இந்த மாதிரி தப்பு நடக்கான்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு வரமாட்டாங்க. அதுக்கு வேற மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, நாங்க வரமாட்டேன், உன்னோட வாழ மாட்டேன் அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவான அந்த ஒரு பெண்ணுக்கு நானே தப்பு பண்ணிருந்தாலும் சரி வா, இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நான் வரமாட்டேன், உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இது பண்ணுவாங்க. சரி, அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படலாம்ன்றது நாங்க நினைக்கிறோம். சோ எனி டைம் வந்துட்டு எங்களுடைய முகவரி எல்லாமே சொல்லுவாங்க இன்டர்வியூவர். சோ நீங்க எப்ப வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.
நாங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படலாம். ஏதோ குடும்ப வாழ்க்கையில் முக்கியம், அனுசரிப்பு என்றால் என்ன, அடக்குமுறை என்றால் என்னன்றது தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வியூல சொல்லிட்டீங்க உங்க சைடு இப்படி அப்படின்ட்டு. அந்த பெண்ணோட உட்கார்ந்து பேசும்போதுதான் அந்த பெண்ணுடைய மனசுல என்ன ஒரு பாதிப்பு இருக்கு, எதனால அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க பேசுறது ஒண்ணு மட்டும் தான் தெரியுது, உங்களுக்கு எக்ஸாக்டா எதனாலன்ற காரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. சோ அந்த பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய உதவி எப்பொழுதுமே இருக்கு. அது எங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சது என்ன காரணத்தினாலனா அதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நாங்க அது கொடுப்போம். ஓகே, ரொம்ப நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு மனமே மனமே நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள். மேடம், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம் மேடம். நேரில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மனமே மனமே நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் சந்திப்போம். காத்திருங்க. உங்கள் ராஜ் டிவியில் அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே